Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்ட்டில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் ஃபுல்லாக மார்க் பண்ணி ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் ஃப்ரைட் அண்ட் ஆப்ஷன் பி ஆஃப்ரைட், ட்ரபிள் ஆப்ஷன் பி டிஃபிகல்ட்டி, எவிடன்ஸ் ஆப்ஷன் ஏ ப்ரூஃப். 1 2 3 சினானிம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் ஆன்ட்ரிம்ஸ் வந்து ஆர்டர், தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி ரெக்வஸ்டட். சிக் unhealthy synonyms of antonyms வந்து healthy, carefully, carelessly. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பிரேஸ். அப்போ சில்ட்ரன் க்ரோவிங் அப் இன் த சிட்டி ஆர் ஆஃபன் எஸ்பெஷலி ஃபாண்ட் ஆஃப்னா இன்ட்ரெஸ்ட் ஆர்வம்னு அர்த்தம். இட் டேஸ் இஸ் டு எ ப்ரெக்னென்ட் உமன் கேப்னு கொடுக்கறது, விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மாடல் வருதுன்னா வென் he was 14 he dash and குட். அவன் 14 வயசாக இருக்கும்போது அவனை கண்டிப்பாக ஓட முடியும் சொல்கிறேன். ஐ டேஸ் கோ டு ஸ்கூல்னா குடியன்ட்டு. யூ டேஸ் வியர் ஐ கோட் மே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். ஹூ இஸ் போங்கோ, வாட் வாஸ் த நரேட்டர் கேரிங் இன் இஸ் பாக்கெட், வாட் இஸ் த சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், வாட் ஆர் 2 சோர்ஸ். இந்த 2 மார்க்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ எதுவுமே படிக்காதுங்க, அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க 2 மார்க் அது படிங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப் ஏதாவது ஒன்று படிச்சிங்கன்னா போதும். 17 அரேஞ்சஸ் படிச்சுங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தனா. ஸ்பைடர் இந்த பிள்ளையும் அதே மாதிரி ரிவர் இருக்குது. இந்த ஸ்பைடர் இந்த பிள்ளைங்க மட்டும் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த கான்செப்டில் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சிங் விங் ஹெட் லீட் சொல்லலாம். அப்போ ரைமிங் வேர்டு வந்து சிங் விங் ஹெட் லீட். அதுக்கு அலிட்டேஷன் வேர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரைம் ஸ்கீம் ஏஏபிபி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கம்பேர் பண்ண ரெப்படேஷன், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மித்தர் கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேப் கான்செப்ட் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரோடு மேப் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பாருங்கள். நிறைய இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கரெக்ட் சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் டாம் வாஸ் டல் அண்ட் டெப்ரஸ்டு, செகண்ட் ஒன் அண்ட் பாலிட்டிக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெமெடிஸ், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஆலர் மெத்தட் ஃபெயில் ஃபைனலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் இம் பெயின். ஃபோர்த் ஒன் மார்க் ஃபார் டாம் கேவ் தட் பெயின் கில்லர் டு த கேட் பீட்டர். ஃபிஃப்த் ஒன் வந்து இந்த பெயின் கில்லர் ட்ரிகர்ட் அட்வர் ரியாக்ஷன் டான் பீட்டர். இது ரொம்ப சிம்பிளான கேட்டகரி தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஅரேஞ்ச் புக் பேக்னு டேட்டா கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பேரில் பஞ்சுவேஷ், அதுக்கப்புறம் பிக்சர். நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் பேப்பர். சங்க் ஆப்ஷன் சி லார்ஜ் பீசஸ், அப்புறம் ஆப்ஷன் ஏ ப்ரொடக்டிவ் கார்மெண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஆப்ஷன் சி போர்ட். அதுக்கப்புறம் ஹிடன் எக்ஸ்போஸ்டு, கன்சீல் ரிவீல்டு. அதுக்கப்புறம் கான்செப்ட் நெவர் ஆல்வேஸ். அதுக்கப்புறம் லுக்டட்னு வந்து அப்சர்வ் சொன்னோம். ஃபவுண்டட்னு ஐடென்டிஃபை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மாடல் ஆக்சுவலி ஐ டேஸ் ஃபாலோ ஆல் தர்ஷன் ஆட் டு கட் டைன்னு சொன்னோம். அவுட் டேஸ் என்டர்னு அவுட் டேர், ஏன்னா எவ்வளோ தைரியம்னு சொல்லி கம்பேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சச்சின் இஸ் ஃபேமஸ் கிரிக்கெட்டர், இ கேன் பேட் வெல், இ டேஸ் வியர் ஏ கோட் இஸ் குவைட் நோ ஷுட் மஸ்ட் ஆட் டு கம்பேர் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் டேஸ் பி குவைட் நோ ஷுட் மஸ்ட் கட்டாயின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர் இந்த பிளேயில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் பாருங்கள். வேர் டிட் த நரேட்டர் ஒர்க், ஹூ இஸ் போங்கோ, ஒய் டிட் த நரேட்டர் கால் கிளம் ஜோன்ஸ் எ கேர்ஃபுல் பிளானர். நெக்ஸ்ட் வாட் டிட் போங்கோ கன்சிடர் எவிடன்ஸ் அகைன்ஸ்ட் த நரேட்டர். அதுக்கு லெசன் பேராகிராஃப். நெக்ஸ்ட் கம்பெனி நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங், மெமரி போயம், ரீஅரேஞ்ச். இது ஆல்ரெடி தான் ஃபஸ்ட்டு. ஸோ டாம் வாஸ் டல் அண்ட் டெப்ரஸ்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி ட்ரைட் and Polly was experimented in medicine. She tried different types of medicine on him. At last she came a main killer and Tom's Becky stopped to come. So comparison பண்ணும்போது first one Tom's friend Becky stopped coming to school. First one. Second one, so Tom was dull and depressed. Third one வந்து Aunt Polly was an experiment in medicine. Fourth one வந்து she tried different types. And fifth one at last she gave him painkiller. அதுக்கப்புறம் வந்து பேசேஜ் ரெண்டு எதிராக சாய்ஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் பேப்பர். அது இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் தான். அப்புறம் அப்படின்றது வந்து ப்ரொடக்டிவ். இது ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் மேட்சபிள் இல்லை. எவிடன்ஸ் ப்ரூஃப். அதுக்கு சங்க் வந்து லார்ஜஸ்ட் பீசஸ், டைட்லி லூஸ்லி ஃபியூரியஸ்லி ஜென்ட்லி லாக்ட் அப் ரிலீஸ்டு. ஃபோட்டோவோட ப்ளூரல் ஃபோட்டோஸ். யூ டேஸ் யூ டேஸ் வியர் கொட்டினா யூ மே நாட், யூ ஷுட்டு கொடுக்கணும், யூ மே நாட் டேஸ் வியர் அரேஞ்ச் ஃபார் ஏ பிக்னிக் சொல்லணும் ஷேர் மே. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போங்கோ பஸ் டேஸ்னா ஃபாண்ட் ஆப்னா ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். மெயின் ஸ்டூடெண்ட் லைக் டேஸ் ஆர் சிம்பிளி பிகாஸ் ஆஃப். அதுக்கு லெசன் 2 மார்க் ஈஸியாக தான் கொடுத்துருக்கோம். பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸும் இதில் மோஸ்ட்லி வந்து ஸ்பைடர் இந்த பிளே தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சுவேட் ரீஅரேஞ்ச் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரோடு மேப் லெசன் பேராகிராஃப். நெக்ஸ்ட் ரைமிங் ரைம்ஸ் ரொம்ப சிங் விங். அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லைனில் கேட்டால் 4th லைனில் யுவர் ஐஸ் ஆர் லைக் வந்தாவே சிமிலி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டாம் வாஸ் டல் அண்ட் டெப்ரஸ்டு. அதுக்கப்புறம் என்ன சின்ஸ் ஆலர் மெத்தட் ஃபெயில் ஃபைனல் ஷி கேவ் த பெயின் கில்லர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் பட் த டாம் கேவ் த பெயின் கில்லர் டு த கேட் பீட்டர். நெக்ஸ்ட் வந்து த பெயின் கில்லர் ட்ரிகர் அட்வர்ஸ் ரியாக்ஷன் ஆன் பீட்டர். த கேட் ஜம்ப்ட் அவுட் ஆஃப் ஓப்பன் த விண்டோ கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு பேசேஜ் காணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருங்க. ஓவராலாக இந்த கேட்டகரியில் நம்ம கம்பேர் பண்ண இந்த 3 கொஸ்டின் பேப்பரும் இந்த வருஷத்துக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. மேக்ஸிமம் சரியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ
once again I wish you all success to score high marks in the forthcoming second midterm exam. All the best and okay, thank you, bye.